மருமக கிட்ட சொல்லி அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்மளாவது பேசி பாப்போம் அவகிட்ட, ஏன்னா பெரிய சண்டை ஆயிட போகுது. அம்மாடி அம்மாடி பாண்டியம்மா, இந்த சும்மா நீலக்கண்ணி வடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா? உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. பாண்டியம்மா என்னம்மா? மாப்பிள்ள பாவம்லம்மா, சொன்னா கேளுத்தா. பாரு நீ கோவமா பேசி பேச அவர் எப்படி அழுகுறாருன்னு சின்ன பிள்ளை மாதிரி. வேணா விடுந்தா, இதுக்கு மேல அவர்கிட்ட ஏதாவது பேசி நீ கோவப்படுத்த வேண்டாம். அம்மா இந்த ஒரு வருஷம் வீட்டுக்கு வராதவரு இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்காரு? திரும்பி வந்திருக்கலாம். நீ பெருசா நினைக்காத. மாப்பிள்ள ஏதோ நீ சும்மா நிறுத்துமா, இந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப நீ. பாண்டியம்மா இங்க பாரியா, இந்த வீட்டை விட்டு கிளம்பும் என் மகனை கூப்பிடு, அவனை பாத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன் நானு. பாத்தியா என்னம்மா நீ வேற, நீதான் அவர் புரிஞ்சுக்காம இருக்க. ஆனா அவரு பேராண்டிய பாக்கணும்னு நினைக்கிறாரு. போத்தா போய் கூட்டிட்டு வா. என் புள்ள இந்த ஆளை பாத்துட்டு யாருன்னு கேட்கவா? என்ன பெரிய வார்த்தை சொல்லிவிட்டமா நீ? அம்மா இதெல்லாம் ஷாக்கார வேலையே கிடையாது. இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா. அவர் உனக்கு தாலி கட்டின புருஷன். கூட நீ 4 வருஷம் வாழ்ந்திருக்க, அதெல்லாம் மறந்துடலாமா நீ? இங்க இருந்து போயிருமா. அவரை பார்க்கவும் சரி ஒன்னும் பார்க்கவும் சரி எனக்கு ரொம்ப கோபமா வருது. சரி இங்கே இங்க நிக்கிற, கிளம்பியா வெளிய? இது சரிப்பட்டு வராது. அவங்க அப்பா போய் கூட்டிட்டு வருவோம். அம்மா போயிருச்சா? யோ தொப்பி மண்டையா, எங்க அம்மா உள்ளார போயிட்டாங்கயா, கண்ணத்தோட. என்ன டியர், உங்க அம்மா முன்னாடி என்ன இப்பெல்லாம் பேசிட்டீங்க? என்னை மன்னிச்சிடியா, வேற என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டு சொத்துக்காக நம்ம நடிக்க வேண்டியதான். அதுக்கு நீ இப்படியாவே என்னை திட்டுப்ப? நான் திட்டுறத கொஞ்சமாவது பொறுத்துக்கோ. அப்புறம் தான் உன் மேல பாசம் கொண்டு என் அம்மா அப்பாவும் எனக்காக அதை எழுதி வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்குதான். சரி சரி, உங்க அம்மா அப்பா வராங்க. ஆக்டிங்க போடியா. எப்படியாவது இன்னைக்காவது எங்க அப்பா அம்மாவை சமாளிச்சு சொத்துல பாதி எழுதி வாங்குறேன். சரிடி. எவ்வளவு சொல்லி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அவங்க பொண்ணு. என்னன்னு கேளுங்க. மாப்பிளையே கண்ட மேனிக்க திட்டுறா. அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? ஏதோ மனம் திருந்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அது பாண்டியம்மா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அடடே வாங்க மாப்பிள்ள. யார போய்டா மாப்பிள்ளைங்கற? ஏங்க என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? அப்புறம் அப்பா கோவப்படாம என்ன பண்ணுவாராக்கும்? கனகாசத்து நவுரு. ஏங்க கோவப்படுறீங்க? நம்ம பொண்ணு தான் எசக்கு பஸ்க்கு ஏதாவது கோவப்படுறா. நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. அப்பா வேண்டாப்பா, நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீ சும்மா நிறுத்துடா. நீங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம பையன் அவங்க கிட்ட கோவப்படுறீங்க. மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க நீங்க. அந்த ஆள் கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்ல. அவள மாப்பிள்ளையாக்கும். ஆமா அப்படி சொல்லுங்கப்பா. ஒரு ஆளுன்ட்டு அண்ணனை கூப்பிட வந்திருக்கு, வாங்க மாப்பிள்ளன்ட்டு. அடா என்னடி இப்பெல்லாம் பேசுற? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடி. அத்தை பரவாயில்ல, என்ன அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். பாண்டியம்மாவையும் குடிச்சிட்டு வந்து நிறைய துன்புறுத்திருக்கேன். நான் செஞ்சது ரொம்ப தப்புத்த. என்னன்னா உங்க காலில் விழுந்து. இந்த நீலி கண்ணி வடிச்சு நடிக்கிறவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வீட்டை விட்டு கிளம்பு. சொன்னா கேளுமா. என்ன அம்மா அவங்கிட்ட ஏமா பேசிட்டு வாமா உள்ளார போலாம். நம்ம யாரும் கண்டுக்காம இருந்தா அந்த ஆளு வீட்டை விட்டு கிளம்பிடுவான். ஆமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. பாண்டியம்மாக்கு நான் செஞ்ச தப்புனால நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் மாமா. அதுக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. தெரியலனா என்ன இந்த வீட்ல டேரா புள்ள நினைக்கிறியா? அம்மாடி என்னம்மா பேசுற? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. பாண்டியம்மா மாப்பிள்ளை செஞ்ச தப்பு திருந்தி வந்திருக்கார்ல, நீ வீட்டுக்கு போமா அவர் கூட. என்னன்னு சொல்ல வர? மச்சான் எனக்கு ஆண்டவன் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டான். வீடும் போச்சு, வேலையும் போச்சு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல மச்சான். அதுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிற. நல்ல அனுபவி. மாப்பிள்ள மச்சான் எப்படியாவது நீ காப்பாத்துங்க மச்சான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அண்ணன் தான் சொல்றத நம்பாதீங்க. சும்மா போய் சொன்னாலும் சொல்லுமா. இல்ல பாண்டியம்மா, மாப்பிள்ள ஏமா போய் சொல்ல போறாரு? அவர் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறதுனாலதான். அதுக்காக சொத்துல பாதி தாளுக்காக எழுதி வைக்க போறியா? என்னது சொத்துல பாதி எழுதி வைக்கிறதா? அடி பாவி. என்னம்மா? இங்க இருமா, நாங்க பேசிட்டு வரேன். இப்ப நீ என்ன பண்றனா போய் அஜய் எழுப்பிட்டு வாமா. சரிம்மா. என்ன விவரமா இருக்காவ? இந்த ஆள் கூட அழுதுகிட்டே பாண்டியமா பாண்டியமாங்கறான். ஆனா இவன் என்னன்னா சொத்துல பாதி எழுதி கொடுங்கன்னு கேக்குறா. இப்ப என்னன்னு கேக்குறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? அண்ணன் கூட அமைதியா இருக்காரு. என்னமோ சொத்துல பாதி எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. எங்க சொல்லிட்டு இருந்தேன்? நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க அமைதியா இருக்கிறது? நான் ஏன் அமைதியா இருக்கணும்? ஒன்னும் சொல்ற மாதிரி சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணிட வேண்டியதான். ஆமா மாமா, பாண்டியமா இல்லாம நாளை வீட்டுல இருக்க முடியல. நடிக்கிற வேலை வச்சுக்காதாமா. சும்மா நிறுத்தா. அட நீ சும்மா நிறுமா. நடிச்சிட்டு இருக்கான நீ இப்படி இருக்க. தங்கச்சி பாண்டியம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே. இங்க பாருங்க, தங்கச்சிக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதாமா. என் பொண்ணுக்கு என்ன இருக்கா அதை எழுதி கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காக இப்பவே எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவா அப்புறம்? இல்லத்த, எனக்கு சொத்து வேணா ஒண்ணு வேண்டாம். பாண்டியம்மா என்ன நீ மட்டும் கூட வந்தா போதும். மட்டும் கூட வந்தானா? வேலை இல்ல வெட்டி இல்ல ஒண்ணு இல்லம்ப. இதாங்க நமக்குள்ள. நீ வாய மூடியா. இத நான் பேசவே வரல. அப்பா எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். சொல்லாமே வந்துட்டீங்க. அஜய் இங்கிட்டு வா. அம்மா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியும், இங்கிட்டு வான்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுமா. உங்க அப்பா கூட 2 வார்த்தை பேசிட்டு தான் வருவேன். அம்மா திட்ட போற போப்பா நீ முத. அட அம்மா என்னமோ சொல்லிட்டு போகுது, ஏன்பா நீங்க வேற? சரி நீ கடைசியா என்னதான் சொல்ல வர? மாப்பிள்ளை கூட வீட்டுக்கு போறியா இல்ல? பாண்டியம்மாவும் என் பிள்ளை இப்பயே நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்னால முடியாது.
ஏன் உன்னால முடியாது? அண்ணனே சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உனக்கு? நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. என்ன தலையிடக்கூடாது? நானும் இந்த வீட்டுல உறுத்தி தானே, இந்த வீட்டு மருமக தானே, நான் என்ன தலையிடக்கூடாது? புஷ்பா உன் வேலையை பாரு. அம்மா ஏன் வேலையப்பா நீங்க தடுத்துட்டு இருக்காதீங்க. இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? இப்பவே என் பொண்டாட்டி என் பையனை அனுப்பி வைங்க நல்லபடியா நான் பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் குடிக்கிறது அடிக்கிறதுன்னு எந்த வேலையும் நான் வச்சுக்க மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். மாப்பிள்ளை இவ்வளவுதான் எடுத்து சொல்றாருல, அப்புறம் ஏன் போக மாட்டேங்கிற? அவன் எப்படி போவா? அவனுக்கு தான் வேலை இல்ல வெட்டிலன்னு சொல்லிட்டு இருக்கானே. என்னத்த பண்ணுவா போய்? வீட்டுக்கு என்ன பண்ணுவா? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவா? இல்ல மாமா, நாங்க வாடகை வீடு எடுத்தாவது. நான்லாம் வாடகை வீட்டுலாம் வர முடியாது. அதுக்காக நீ அமைதியாரு. ஏன்பா வீடு என்னாச்சு? அப்பா எங்க ஆளுக்கானா? அப்பையே இது எங்கேயாவது தொலையட்டும். அது இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. அப்படிலாம் பேசாதமா, மாப்பிள்ள கூட இருக்காரு. நீ சும்மா நிருமா. ஆளாங்காத்தா இந்த ஆள் வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கா, நீ வேற. நாளை கிளம்பி வெளியே போக சொல்லுமா. ஆனா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேன். வீடு இல்ல, வேலையில, வெட்டி இல்ல, எல்லாம் இழந்துகிட்டு என்னைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, வீடு இல்ல, வேலை இல்லாம நானும் என்னதான் பண்றது? என்னதான் பண்ணுவேன் நானும். ஆள் பிளான் நல்லா தெரிஞ்சு போச்சுமா எனக்கு. இதுக்குன்னு இல்லம்மா. அப்பா நான் இருக்கேல, வர வேண்டிய சொத்தை நாங்க இப்பவே எழுதி கொடுத்துறோம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அதெல்லாம் எழுதி கொடுத்தா கூட இந்த ஆளு உன் பிளான் நல்லா தெரிஞ்சு போச்சுடி, நல்லா தெரிஞ்சு போச்சு. மா அவங்கள சும்மா இருக்க சொல்லு. வேணும்னே வம்புழுக்கிறாங்க. நானா கேட்டேன்? எனக்காக ஏதாவது எழுதி கொடுங்க, பாத்து கூட நானா கேட்டேன்? இந்த வீட்டுல என் பொண்ணுக்கும் சம உரிமை இருக்கு, அவளுக்கும் சொத்துல பங்கு இருக்கு. அதெல்லாம் சரியே வராது. உங்க தங்கச்சி நல்லா நடிக்குது, அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களெல்லாம் அப்புறம் தங்கச்சி அவ வீட்டுல போய் வாழணும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னதான் பண்றது? ஆமா, இவளை போய் நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னையும் ஏத்தி பேசுறா இவளுக்காக. நீ கொஞ்சம் அமைதியாரு. தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை நம்ம எழுதி கொடுத்தாதான் அவளும் இந்த வீட்டை விட்டு போவா. இல்லனா நான் சொல்றேன்ல, உன் தங்கச்சி நல்லா பிளான் பண்ணி தான் நடிக்குது. இதெல்லாம் அந்த ஆளு கூட்டி சேர்ந்துட்டு இருக்கான். நீங்க நம்பாம நீங்க பாட்டுக்கு எதை எழுதி வைக்காதீங்க. இப்ப என்ன அவசியம் இருக்கு? மாப்பிள்ளை மாமியா நல்லா தானே இருக்காங்க, இதுக்குள்ள எதுக்கு சொத்தை பிரிக்கணுங்கிறீங்க? டேய் பாண்டி பா, மாப்பிளையும் ஏதோ மனம் திருந்தி வந்திருக்காரு. ஆமாப்பா. நீ என்னடா சொல்ற? என்ன சொல்றீங்க? தங்கச்சிக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நம்மளும் சீக்கிரம் எழுதி கொடுத்துடணும். சரிங்கப்பா. சரிப்பா, இன்னைக்கே வக்கீல வச்சு வேலையை முடிச்சுட்டு சொத்துல பாதி தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துங்க. சரிப்பா. என்ன மாப்பிள்ள? இதெல்லாம் சரியே வராது. நாங்க மட்டும் வெளியே போய் கஷ்டப்படணும், ஆனா நீங்க வீட்டுல நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? வீட்டுல நான் இருக்க கூடாது, சண்டை போட்டு அதை அப்படியே வெளியே அனுப்பணுங்கிறீங்க. இது என்னமோ எனக்கு. உங்களுக்கு என்ன? அப்பாவும் எங்க அண்ணனும் சரின்ட்டாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப என்னமோ பண்ணிக்கோங்க. சின்னவன்ட்ட கேட்க வேணாமா? அதெல்லாம் அவன்கிட்ட வேண்டாம். நான் பெரியவனே ஓகே சொல்லிட்டால, அப்புறம் என்ன? நான் சின்ன பிள்ளை ஒரு வார்த்தை கேக்குறேங்க, கூப்பிடுங்க அவனை. வேண்டாம்னா விட்டுடு. தம்பிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ப்பா. அவன்கிட்ட ஏன்பா கேட்டுக்கிட்டு? அவனும் இந்த வீட்டு புள்ள தானே, அவன்கிட்ட கேட்காம என்ன சின்ன பிள்ளையா? நல்லா மளிகை கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அப்படிங்கிற தம்பிக்கிட்டே ஒரு வார்த்தை கண்டிப்பா கேட்கணும். சரி அப்ப கூட்டிட்டு வா. சரிப்பா. பொண்ணுக்கு சேர வேண்டியதை நாங்களும் எழுதி வச்சிருவோம். அதுக்கப்புறமா கொடுமைப்படுத்துன்னு தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட்டு வைக்க மாட்டோம், பாத்துக்கோ. அப்படிலாம் இல்ல மாமா, இப்பவே சொத்து பத்து எதுவுமே வேண்டாம் தான் சொல்றேன். ஆண்டியம்மா மட்டும். எப்பா இவர் கூட என்னால இல்ல நிம்மதியா வாழ முடியாதுப்பா. என் பொண்ணுக்காக தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். இல்லனா இன்னமேட்டா அந்த மனுஷன் திருந்தி வாழல, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருவேமா. இல்ல பாண்டியம்மா, இனிமே உன்னையும் என் பையனும் நல்லபடியா நான் பாத்துக்குவேன். வாயால சொல்லலாம் பத்தாது, செயல காமிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆள் குடிச்சிட்டு உன்னை அடிச்சுலாம் தெரியட்டும். நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னடா அண்ணே சொல்லலையா அவங்கிட்ட? சொன்னாருப்பா. அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள எது கூப்பிட்டீங்க அவரை? நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாப்பிள்ள சும்மா நிறுத்துங்க. மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பேச வந்துட்டீங்க. இல்லடா அமைதியாரு. எதுக்குமா அமைதியா இருக்கணும்? ஏய், மாமா எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, இனிமே குடிச்சிட்டு வந்து அடிக்க மாட்டாரு, உதைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான்டா. மாமாக்கும் நல்ல வாய்ப்பு கொடுப்போம். ஏதோ சொல்றீங்க. சரி, அக்கா வாழ்க்கை நல்லா இருந்தா சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணே சொல்லுச்சுமா. அக்காக்குன்னு சொத்து பத்தி எழுதி கொடுக்கறதுல உனக்கு அக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் அதுவே எனக்கு போதுமா. தனியா இருந்துட்டு அக்காவும் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல. அதெல்லாம் இல்லம்மா, எப்படியா இருந்தாலும் அக்காக்குன்னு சேர வேண்டியது கொடுத்துதானே ஆகணும். அப்புறம் என்ன மசன் காத்தாலே நின்று இருக்கீங்க? போங்க, அத்தனை பரிவதை யாரை எதை பாக்கணுமோ பாத்துட்டு பாண்டிய மக்கள் சீக்கிரம் வேலையை முடிச்சு வைங்க. சரி அப்படியே நானும் கிளம்பி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கடையை வேணா பெரியவ திறந்துக்கிட்டோம். பத்திர ஆபீஸ் போயிட்டு என்னன்னு எது பாத்துட்டு அதுக்கப்புறம். அதுவும் ரைட்டு தான், போயிட்டு வந்துருங்க. நானும் கூட வரேன்ப்பா. கூட கடை வேலையை பார்க்கணும்ல. பரவாயில்லப்பா, அக்காக்காக ஒரு நாள் கையில ஆள் இருக்காங்களப்பா, மதியானம் நான் போய்க்கிறேன். சரி அப்பவா போயிட்டு வந்துருவோம். எனக்கா போய் பத்திரமா எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. என்ன நிறைய தடவை திட்டிருக்கேன், ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன். தம்பி தானே பார்க்காம உன்னைய. ஏக்கா இப்படி அழுவுற? இல்லடா, சரி அக்கா நல்லா இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு எனக்காக அவங்களுக்காக எழுதி கொடுன்னு சொன்னீல, அதை நினைச்சு. அழுவாதக்கா, இன்னே கோப்படுத்தி பேசினீங்களா அதான் வருத்தம், மத்தபடி வேற எதுவும் இல்லக்கா. இனிமே கவலைப்படாதக்கா, மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்னக்கா? அந்த நினைப்புல தான்டா இருக்கேன். உங்க மாமனுக்கு வேலை இல்ல, ஒண்ணு இல்ல, பேர் இல்லன்னு ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது. சரி விடுக்கா, அழுவாதக்கா. பரணி, இனிமேலாவது எங்க அக்கா அழு வைக்காம பாத்துக்கோங்க. நீ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா பரணி. பத்திரப்பதிவு ஆபீஸ் லேட்டா தானே திறப்பாங்க. அட ஆமால, அதுங்காட்டி ஏப்பா போய்கிட்டு நானும் கடையை திறந்து வச்சுறேன், அதுக்கப்புறம் போலாமே. சரிடா. ஏங்க அப்பவே கடையை திறந்து வச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம். நானும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்டு போவீங்களா? சரி சரி, அதுவும் ரைட்டு தான். அப்பவே மணி 8 தானே ஆகுது, இப்ப காலங்காலத்துல யார் திறந்து வச்சிருப்பா, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம். சரி கனகா, மாப்பிளைக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு. சரிங்க, ரெடி பண்ணி வச்சுறேன். மாப்பிள வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லங்க. உட்காருங்க மாப்பிள, வாங்க. பாண்டியம்மா எதுக்கு அழுவுற நீங்க? நானும் அப்பா இருக்கிற வரைக்கும். அம்மா
மாப்பிள்ளைக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணலாம் வாங்க உட்காருங்க மாப்பிள்ள அந்த வந்துடும் சரிங்க அத்தை. என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க உன் தங்கச்சிக்காக அப்படியே இந்த வீட்டை மொத்தமா எழுதி கொடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு இல்ல, நேத்து நீ தானே சொல்லிட்டு இருந்த தங்கச்சி வீட்டுக்கார காத்தால போய் பார்க்கணும் பேசணும் சொன்னியே. அதுக்காக இப்பவே அவளுக்கு சொத்து எழுதி வைக்கிறீங்களா முன்னாடி அவளுக்குன்னு சேர்த்து இப்ப சேர போகுது. அதுக்கே நீ இப்படி கோவப்படுற? அப்பா முன்னாடி இப்படி கோவப்படுறியே, அவர் என்ன நினைப்பாரு சொல்லு புஷ்பா. இந்த வீட்லயே ஒரே புள்ள தானே அவ, தங்கச்சிக்கும் சேர வேண்டியது. நீ சும்மா நிறுத்தியா இந்த நேத்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் காசு கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு ஆசையா கொடுக்காம நீ பாட்டுக்கு போன நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா உங்ககிட்ட காசு கொடுத்துருப்பேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு போனியா? சொல்லாம தானே போன, அப்புறத்துக்கு இப்படி பேசுற? அம்மா என்னமோ என்னை கடை இலக்காரமா தெரியும் உங்களுக்கு தங்கச்சி வீட்டுக்காரையும் பார்த்து நடிக்கிறாங்க நல்லா அதே நம்பிட்டு இருக்க நீ நடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க என்னமோ பண்றாங்க. நீ ஆசைப்பட்ட தங்கச்சி இந்த வீட்டை விட்டு போகணும், அவ வாழ்க்கைய அவ வாழ வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல இருக்க முடியும்? அவ உங்ககிட்ட பேச வந்தேன் பாத்தியா நீ எதுவும் நினைக்க வேண்டாம். அப்பா 3 பேத்துக்குள்ளது பங்க கரெக்டா தான் பிரிப்பாரு. பிரிக்கிறது தான் கரெக்ட். அப்புறம் பின்னாடி காலத்துல பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எதே கோப்பட்டு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு கொடு. நீ வீடு தேடி மாப்பிள்ள வந்திருக்காரு அவர் வாங்க மாப்பிள்ள உட்காருங்கன்னு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க முடியாது உன்னால என் பையன்கிட்ட என்னத்த சண்டை போட்டுட்டு இருக்க நீ சும்மா பேசிட்டு இருந்தமா இருக்குடா அதான் பாத்தனே அங்கேயே முத்தையை இப்பயே பிரிக்கிறீங்க தங்கச்சி எழுதி கொடுக்குறீங்கன்னு சண்டை போட்டாலே அவதான் ஆமா சண்டை போட்டா இல்லன்னு சொல்லல என்ன உங்களுக்கு எல்லாத்தையுமே வாய முடிட்டுன்னு நினைக்கிறீங்களா என் பொண்ணுக்குன்னு சேர வேண்டியதை நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு என் சின்ன பையனுக்கு கரெக்டா தான் பிரிப்போம் கரெக்டா பிரிச்சு பொண்ணுக்கு கொடுக்காதும் நிறைய கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னமும் பொண்ணுக்கே செய்யணுங்கிறீங்களே புஷ்பா. சும்மா நிடியா புஷ்பான்ட்டு என்ன முன்ன மாதிரியே நான் எல்லாத்துக்கும் வாய முடிட்டு போய் நினைக்கிறீங்களா ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது திருச்ச முகத்துல வரவேத்து எப்படியாவது என் பொண்ணை கிளப்பன்னு நினைச்சியே இப்ப என் பொண்ணுக்குன்னு ஒரு பங்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கும் போது என்ன உனக்கு கோவம்னு நினைக்கிறேன் என் பொண்ணு நல்லா இருக்க கூடாதா இல்ல ஒண்ணு இல்ல வீடு இல்லன்னு கஷ்டப்பட்டு இருக்காரு இப்ப என் பொண்ணு நடு ரோட்ல போய் கஷ்டப்படுமா மட்டும் இந்த வீட்டுல நல்லா அதை நிப்பாட்டுங்க உங்க வாய்க்கு வந்தா எல்லாம் பேசிட்டு போவீங்களா ஏன் புஷ்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சொல்றது கேளு. இவ்வளவு தூரம் நானும் என் பையனை எடுத்து சொல்றோம் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அங்க வந்து கிச்சன்ல மாப்பிளைக்கு அப்பெல்லாம் செஞ்சு வைக்கணும் காத்தால வந்து செஞ்சு வைவா என்னால முடியாது இத்தனை நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வடிச்சு கூட்டி எல்லாம் பண்ணல தான் உங்க மாப்பிளைக்கு நீங்களும் உங்க பொண்ணு சேர்ந்து பண்ணுங்க என்னடா உன் பொண்டாடி இப்படி பேசிட்டு இருக்க பாத்துட்டே இருக்க அம்மா நானும் சொல்லி பாத்துட்டேல. ஆமா போட எப்ப பார்த்தாலும் பொண்டாடி தானே பறிஞ்சு பேசிட்டு இருப்ப உன்னை பத்தி தெரியாது எனக்கு இப்ப என்ன உங்களுக்கு புருஷன் எனக்காக பேசக்கூடாதா எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பான்னு உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கணுமோ சும்மா போங்க நீங்க முத உங்க வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாதான் நீங்க கவனிங்க என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல இப்ப மத்தவங்க யார் பாக்குறது இது கைகாலாம் வலிக்குது என்னால முடியாது உன் பொண்டாடி இப்படி பேசிட்டு போறாளே அமைதியாவே இருக்க இந்த நாளைக்கு இப்படி கோவமா பேசுவா, அதுக்கப்புறம் அவளே சரியாயிருவாமா. விட்டுருங்க. அவ சொல்றதா சரி சரின்னு போயிட்டு இருக்கணுமா அம்மா நீங்க அம்மானு கடடா பொண்டாடி கோவப்பட்டாலும் 2 நாள் சரியாயிடுவாளான்னு என்கிட்ட பேச வராத பொண்டாடி கிட்ட போய் நல்லது எடுத்து சொல்லு என்கிட்ட சொல்ல வந்துட்டான் அம்மா போடா நான் யாருக்குன்னு சப்போர்ட் பண்றது இல்ல யாருக்குன்னு தான் பேசுறது? புஷ்பா எல்லாம் தங்கச்சிக்காக நேத்து பேசிட்டு இருந்தா போய் உங்க மச்சான பாருங்க பேசுங்க நல்ல முடிவெடுங்கன்னு. ஆனா இன்னைக்கு சொத்துன்னு வரும்போது இவ்வளவு கோவப்படுறா. இங்க அம்மா வந்து ஏன் தலையை விட்டுறாங்க, பொண்டாடிட்ட எடுத்து சொல்றா என்கிட்ட ஏன்டா பேச வரேன்ட்டு. நானும் யாருக்காக பேசுறது என்ன பண்றது? சரி எப்படியாவது இந்த குடும்பத்துல நல்ல நடக்கும். தங்கச்சி இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டானா அப்புறம் அம்மாவும் அமைதியாயிருவாங்க. அப்புறம் வீட்டுல மாமியார் மருமக சண்டை வராதுன்னு சொன்னா இந்த புஷ்பா கேட்க மாட்டேங்கிறாளே, என்னத்த சொல்றது? ஏய் பாண்டி. இந்த வரேன்பா. அடுத்த அப்பா என்ன சொல்ல போறாரோ தெரியல, போய் என்னன்னு கேட்போம்.